ஸோ இது வந்து கிளப்பிங் பற்றி யார் யாரெல்லாம் தேடுறீங்களோ அவங்களுக்கு பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன். ஆமாம், இது பேர் வந்து கிளப்பிங். நார்மல் நெயிலை இதில் காட்டியிருக்கேன். பக்கத்தில் கிளப்பிங்கோட நெயில் அதோடைய ஹைட் உங்களுக்கு தெரியும். ஓகே, இது வந்து இந்த நெயிலுக்கு வந்து இதுதான் கம்பேரிசன். இது ஒரு நார்மல் நெயில் நான் கொஞ்சம் கட் பண்ணல, அது நான் வேறு பர்பஸ்க்காக அதை நான் அப்புறம் சொல்கிறேன். கிளப்பிங்கோட அந்த நெயில் பெட் ஆங்கிள், இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நெயில் பெட் ஆங்கிள் வந்து உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இது ஆமாம், இது ஃப்ளாட்டாக இருக்குது, இது வந்து அப்படியே கிளிமூக்கு மாதிரி இருக்குது. இது இந்த சின்ன விரலுக்கும் சுண்டு விரலுக்கு, இது மிடலுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வித்தியாசம் தெரியுது. கிளப்பிங் அப்படின்னா என்னன்னா, உடம்பு வந்து ஒரு ஹைபாக்சிக் ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிற. கிளப்பிங் வந்து ஒரு நோய் கிடையாது. கிளப்பிங் அப்படின்னா வந்து ஒரு ஹைபாக்சிக் ஸ்டேட்டு. ஹைபாக்சிக் ஸ்டேட் அப்படின்னா என்னென்னா, உடம்புல ஆக்சிஜன் லெவல் குறைபாடாகவே இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் சப் அங்குவல் டிஷ்யூஸ்லாம் ஹைப்பர்ட்ரோஃபி ஆகி ஒரு இது இருக்குது. இது பொதுவாக 2 இடத்துல நடக்கும். ஒன்று, கட்டில் ஏதாவது நோய் இருக்கு. ஸோ இது வந்து கட்டுனா இந்த குடலில் வந்து சரியான முறையில் டைஜஷன் இல்லை, அது வந்து ஏதோ ஒரு இடத்துல அப்சார்ப்ஷன் சரியாக இல்லைன்னா ஹைபாக்சிக் ஸ்டேட்டில் வரும். 2வது, நுரையீரலில் டிபியாக இருக்கலாம். பொதுவாக நம்ம ஊரில் காமன் வந்து ஸ்மோக்கிங் தான். இந்த பேஷண்ட்லேயும் நீங்கள் அதை பார்க்கலாம். நிக்கோட்டின் ஸ்டெயினே பார்க்கலாம். நீங்கள் இந்த இடத்துல பார்க்குறது வந்து நிக்கோட்டின் ஸ்டெயின் தான். இப்போது மற்ற விரலுக்கும் அவர்துலேயே மற்ற விரல்லாம் அந்த கரை இல்லை, அந்த கரை கிடையாது. இவரதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஒரு டீப்பாக வாட்ச் பண்ணிங்கன்னா இங்கே அந்த நிக்கோட்டினோட கோட்டிங் இருக்குது, ஒரு கோட்டிங் ஸ்டெயினே அந்த கலரே இருக்கும். இது வந்து கழுவுனாலாம் போகாது. ஸோ தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, டொபாக்கோ யூஸ் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணக்கூடாது. அப்படியே யூஸ் பண்ணாலுமே ஒரு கண்ட்ரோல்டு மோடில் இருந்தால் பரவாயில்லைன்னு சொல்லலாம். இது கண்ட்ரோல் மோடையும் தாண்டி போகுது. கண்ட்ரோல் மோடையும் தாண்டி போகிறதுனால கிரானிக்காகவே இந்த பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு மூச்சு திணறல், பதட்டம், படபடப்பு, ஒரு சின்ன இதில் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டோட முஸ்டாச்சிலையும் அந்த நிக்கோட்டின் ஸ்டெயின் தெரியுது. பொதுவாக இவர் ஏதோ ஒரு பக்கம், நம்ம இந்த நேசல் வந்து ஒரு பக்கம் வேகமாக விடுறதும் ஒரு பக்கம் கம்மியாக விடுறதும் இதில் தெரியலாம். பொதுவாக தெரியும், ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு பக்கம் தான் வேலை செய்யும். அது கூட நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ கடைசியாக திரும்ப கிளப்பிங் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா, கிளப்பிங் வந்து நோய் கிடையாது. கிளப்பிங்கே ஒரு நோய் கிடையாது. கிளப்பிங் வந்து இந்த நெயில் ஆங்கிள் ஆஃப் நெயில் பெட் ஆப்லிட்ரேஷன் சொல்லுவாங்க. அதுதான் இதோட ஐடென்டிஃபிகேஷன். இது வேற உள்ள நோய்க்கான ஒரு சயின்ஸ் மாதிரி. இதை வச்சுக்கிட்டா இவங்களுக்கு நுரையீரல சிஓபிடி, கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸு, அது மாதிரி ஏதாவது இருக்கா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இந்த கிளப்பிங்கோடது. தேங்க்யூ.